அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பியூஷ் கோயல் அவர்களினுடைய சந்திப்பு நடந்திருக்கிறது. இது முக்கியமான நகர்வு அப்படின்னே சொல்லலாம். ஆரம்ப கட்ட அதிமுக பாஜக பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் குறித்தும் ஆலோசனை நடந்திருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான கருப்பொருளாக இருக்கிறது. இதை மையமாக வச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணி அடுத்து நடக்கப் போவது என்ன? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திராவிட ஆய்வாளர் திரு துரைக்கண்ணா அவர்கள். வணக்கம் துரைக்கண்ணா. வணக்கம் சார். எழுத்தாளர் ராம்கி அவர்கள். வணக்கம் ராம்கி. மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள். வணக்கம் ஷியாம். இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். ஷியாம் சார், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ரெண்டு விஷயம் இந்த சந்திப்பில் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்ற ஒன்று, இடையில் ஒரு செய்தி கசிந்தது. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தொகுதி முடிவான போல எல்லாருக்கும் 170 இடங்கள் அதிமுகன்ற அந்த செய்தியும் பார்க்க முடிந்தது. 23 பாஜகவுக்கு, இணைந்த பாமகவுக்கு 23, அமமுகவுக்கு 6, ஓபிஎஸ்க்கு 3ன்ற ஒரு செய்தியும் பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு நிச்சயம் இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். நீங்க எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக தேர்தலுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் முன்னதாக இத்தகைய செய்திகள் வருவது அது லீக்கேஜ் தான். அதாவது செலக்டிவ் லீக்கேஜ், வேண்டுமென்றே கசிய விடுவது. ஒன்று புதிய கூட்டணிகளை உருவாக்குவதற்கு, இருக்கிற கூட்டணிகளை உடைப்பதற்கு, நமக்கு எதிரான கூட்டணி வலிமை அடைந்து விடாமல் பார்த்துக் கொள்வதற்கு, அல்லது ஒரு ஆழம் பார்ப்பதற்கு, நோட்டம் விடுவதற்கு, இப்படித்தான் இது எப்போதுமே. அன்றைய காலகட்டத்தில் ஆளுநர் சின்னாரெட்டி அவர்களோடு நான் பணியாற்றி கொண்டிருக்கும் போது இதை அடிக்கடி அவர் பயன்படுத்துவார். செலக்டிவ் லீக்கேஜ் டு த பிரஸ் என்று சொல்வார். இன்றைக்கு வந்து அது செலக்டிவ் லீக்கேஜ் டு மீடியா என்று மாறி இருக்கிறது. அவ்வளவுதான் வித்தியாசம். அடிப்படையில் தத்துவம் ஒண்ணுதான். பொலிட்டிக்கல் டிராப், அரசியல் பொறியில் எதிரியை சிக்க வைப்பது இதுல வந்து ஒரு நோக்கம். ஒரு குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், இப்போ முக்கியமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இப்ப இந்த எண்கள்லாம் பேசப்பட்டிருக்காதா? ஓபிஎஸ் டிடிவி குறித்தெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்களா? எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? அப்போ சரியான கேள்விதான். 160 170 தொகுதியில ஒரு மெயின் பார்ட்னர் நின்னுதான் ஆகணுங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. திமுகவும் சரி அதிமுகவும் சரி 160 170 இடம் நின்னுதான் ஆகணும். அப்படின்னா மிச்சம் இருக்க போவதுங்கிறது அரௌண்ட் 70-75 சீட்ஸ் தான். அதுல வந்து பிஜேபி என்பது மேஜர் பார்ட்னர் தான். அதிமுகவுக்கு ஒரு முக்கியமான கூட்டணி கட்சி. 25 தொகுதி வரைக்கும் அவர்களுக்கு கொடுப்பார்கள். பாமக, அன்புமணி தலைமையிலான பாமகவும் ஒரு முக்கியமான கட்சி தான். பிற கட்சிகள், அதாவது தேமுதிகவோ அல்லது வந்து பிற சிறிய கட்சிகளோ இன்னமும் முடிவெடுக்கல. அவங்க கூட்டணி பேரம்லாம் முடிந்த பிறகுதான் அவர்கள் வந்து அந்த முடிவை வந்து வெளிப்படையாக சொல்வார்கள். இப்போது நிச்சயமாக சொல்ல மாட்டார்கள். காரணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. இப்ப தேமுதிக அது இப்போ வந்து அங்கீகாரத்தை இழக்கிற நிலைமையில இருக்கு, சின்னத்தை இழக்கிற நிலைமையில இருக்கு. அப்படின்னா ஓட்டு சதவீதம் வேணும், சீட்டு எண்ணிக்கை வேணும். குறைந்தபட்சம் 10க்கு மேல வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் பிற கட்சிகளுக்கு அந்த ஆசை இருக்கும். எந்த ஒரு ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கோ அடுத்த ஸ்டெப் என்பது ரெகக்னிஷன் தான். அதை நோக்கி தான் அவங்க காய் நகர்த்துவாங்க. எனவே சீட்டு எண்ணிக்கை வந்து எக்ஸப்ட் அதிமுக பிஜேபி மற்றதுக்கு முடிவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரே ஒரு கேள்விதான் இது என்ஜினிக்கு, அதாவது ஓபிஎஸ் டிடிவி அவர்களுக்கான நிலை என்ன? அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள்? என்டிஏ கூட்டணியில தொடர்வார்களா, தொடர மாட்டார்களா? இந்த முடிவு மட்டும்தாங்க இதுல வந்து நிலுவையில இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் கேள்விக்குறியா இருக்கு. அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குன்றீங்களா? சரிங்க. இப்போ இவங்க 2 பேரும் மாற்று முடிவு எடுத்தாங்கன்னு வைங்க. இப்போ உதாரணமா திமுகவுக்கு போறது அப்படின்னு முடிவு எடுத்தா யாருக்கு நஷ்டம்னா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு நஷ்டம். அப்படி முடிவெடுக்க விடாமல் தடுக்கணும்ல, அதுக்கு பேர் தான் பொலிட்டிக்கல் டிராப். இன்னும் வாய்ப்பு இருக்குங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய நேரங்களில் நம்ம சீட்டு கேட்போம், கண்டிப்பாக உண்டுங்க, இந்த வாட்டி கண்டிப்பாக உண்டு, இப்படியே சொல்லிட்டே வருவாங்க. கலைஞர் கடைசியில எதயத்துல இடம் சொல்லி முடிச்சிருவாரு. இது எப்போதுமே கடைபிடிக்கப்படுகிற உத்தி தான். அப்போ இப்போ வந்து டிடிவி என்னென்ன சபிக்கைகளை விடுறாரு? விஜயோட கூட்டணி, எங்கள் தலைமையிலான கூட்டணி, நாங்க இடம்பெறுகிற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதுல ரொம்ப நுணுக்கமா நீங்க பாத்தீங்கன்னா திரு டிடிவி அவர்களோட பேட்டியில கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற 2 கட்சிகள் என்னோட பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு தாவேகா இருக்க முடியும், இன்னொன்னு திமுகவா இருக்க முடியும்ன்றதுதான் அதுக்குள்ள பூடகமான செய்தியா?
நிச்சயமா அதுதான் பூடகமான செய்தி. இன்னொன்று, அவருக்கும் இந்த கம்பல்ஷன் இருக்கு. அதாவது அவருக்கும் கிட்டத்தட்ட கட்சியோட சின்னம், அந்த குக்கர் சின்னம், அவருக்கான அங்கீகாரம், இந்த பிரச்சனைகள் இருக்குங்க, இயல்பா இருக்கு. அது போக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில 3 இடமோ 6 இடமோ வாங்கி நின்றாலும் வெற்றி நிச்சயம் இல்லை. என்ன காரணம்னா, அதிமுக தொண்டர்கள் எந்த அளவுக்கு வேலை பார்ப்பாங்கன்னு தெரியாது ஒன்று. இன்னொன்று, ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் அவர் ஏராளமான வழக்குகள், அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக போட்ட வழக்குகள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்க்கு எதிராக போட்ட வழக்குகள். அதோடு அதை முதல்ல இருதரப்புமே சமாதானம் ஆனா தான் அடுத்த கட்டத்துக்கு இது நகரவே முடியும். என்னை பொறுத்தவரையில் ஓபிஎஸும் டிடிவியும் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றால், டிடிவிக்காவது ஒரு சின்ன கட்சி பேர் இருக்கு, ஓபிஎஸ்க்கு எதுவுமே இல்லை. அப்ப ஓபிஎஸ்க்கான சின்ன எது? நிச்சயமா ரெட்டையில இல்லை, அதை நம்ம உறுதியா சொல்லிடலாம். தாமரையில நின்னார்னா அவர் பிஜேபியாவே ஆயிடுவாரு. சோ மிக இயல்பாக அவர் ஒரு தனி சின்னம், ஏதோ ஒன்று பலாப்பழமோ ஏதோ ஒன்று கேட்டு பெற வேண்டும். அதெல்லாம் போக 3 சீட்டு வாங்குவது என்பது ஓபிஎஸ் ஆதரவாளர்களை எப்படி திருப்திப்படுத்தும்? ஏற்கனவே அவங்க கையில் இருக்கிற ஆதரவாளர்கள் எக்ஸ்எம்எல்ஏ இருக்காங்க, அது போக பலரும் எம்எல்ஏ கனவுல இருப்பாங்க. எப்படி அவங்களை திருப்திப்படுத்தும்? 3 வெற்றி பெறுங்கிறது என்ன நிச்சயம் இருக்கு? ஆனால் திமுக பக்கம் போனாலும் விஜய் பக்கம் போனாலும் அந்த லாபம் இருக்கு. செலக்டிவ் லீக்கேஜுக்கு பிறகு பின்னணியில ஒரு பெரிய டிராப் இருக்குன்றீங்க. அது பெருசா ஓபிஎஸ்க்கு பெரிய டிராப்ன்றீங்களா? ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் சேர்த்துதான். டிடிவி பொறுத்தவரையில விஜயோட கூட்டணி சேரணுமா வேண்டாமான்னு தயக்கம் இருக்கும், விஜய்க்கும் டிடிவி சேர்க்கணுமா வேணாமான்னு தயக்கம் இருக்கும். இப்ப இப்படியான பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது அவங்களும் துரிதப்படுவாங்க. எல்லாம் போக காங்கிரஸ் டிவிக்கு கூட்டணி, அதுலயும் இது பொலிட்டிக்கல் டிராப் ஆகுதுல்ல. ஷியாம், ஆனா இன்றைக்கு பேச்சுவார்த்தையில் எல்லாம் கசிய விடுற தகவல்கள் தான். ஆனா என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டார். இப்ப ஓபிஎஸ் அவர்கள் கேஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணணும், அதிமுகவுக்கான உரிமை கோரலை கேட்கல அப்படின்னா நான் என்டிஏல அவங்களை அகாமடேட் பண்றதுக்கு சம்மதிக்கிறேன், டிடிவி வரதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லைன்னு அவர் சம்மதித்து விட்டார்ன்றது தானே ஒரு பெரிய தகவலா இருந்தது. அப்படி ஒண்ணு நடந்திருக்கா இன்னைக்கு? அப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படி நடந்திருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அப்ப அதிமுக அலுவலகத்தை அடித்து நொறுக்கியது, புரட்சி தலைவர் மாளிகையை அடிச்சு நொறுக்கியது, அதுல இருக்கிற ஆவணங்களை எல்லாம் திருடிட்டு போனது, இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் என்ன பதில்? அப்போது எல்லாம் போகங்க, ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர், ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தவர். ஓகே, அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனமுந்து கொடுக்கிற 3 சீட்டு, 3 சீட்னா ஓபிஎஸ் 3 எழுத்து 3 சீட்டு அப்படி ஆகி போயிடும். அது கேலிக்கும் கிண்டலுக்கும் அரசியல் பகடிக்கு உள்ளாகி விடுவார். அவரும் சீனியர் பொலிட்டீஷியன், எடப்பாடி பழனிசாமி சீனியர் பொலிட்டீஷியன், 2 பேருமே ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் ஆடுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பேசலாம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவர் ஆலோசித்துக் கொண்டிருப்பதாக ஒரு செய்தியும் இருக்கு. அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போறார், என்ன காய் நேர்த்தல்னு நம்ம தொடர்ந்து பேசலாம். துரைக்கண்ணா, இப்ப நடந்த மீட்டிங் இருக்குல்ல, அதிமுக பாஜக ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு, அதுல இபிஎஸ் அவங்களே சொல்றாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்தெல்லாம் நாங்க பேசணும் அப்படின்னா கட்டாயம் அதுக்குள்ள ஓபிஎஸ் டிடிவிலாம் இருக்கத்தானே செய்வாங்க. ஏதாவது அந்த காய் நேர்த்தல் போயிட்டு இருக்கா துரைக்கண்ணா? இல்லை, நிச்சயமாக. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழுவில் அறிவிச்சாங்கல்ல, தமிழகத்தில் என்டிஏவுக்கு தலைமை அதிமுக தான், முதலமைச்சர் வேட்பாளராகவும் அவரை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தீர்மானம் போட்டாங்க. எங்கள் கட்சி எடுக்கிற நிலைப்பாட்டுக்கு உகந்த நிலையில் எங்களுடைய இந்த செயல்பாடு வியூகங்களை ஏற்றுக்கொள்ளுகிற கட்சிகளை மட்டும்தான் இணைப்போம்னு சொன்னார். அடுத்ததா என்ன சொன்னார்னா, எப்போதுமே வழக்கம் போல தேர்தல் அறிவிப்புக்கு 1 மாதத்திற்கு முன்னதாக தான் யாரோடு கூட்டணி, எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இடம்பெறும், அவர்களுக்கு எத்தனை இடங்கள், என்னென்ன தொகுதிகள்னா அப்பதான் தீர்மானிப்போம் அப்படிங்கிறார். அப்ப கிட்டத்தட்ட அதுதான் இபிஎஸ் அவங்களோட பேட்டர்ன். அதுதான் அன்னைக்கு சொன்னார். அப்ப கிட்டத்தட்ட நீங்க ஜனவரி பிப்ரவரியில் தான் அது வரும். இன்றைக்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஊடகவியலாளர்களிடம் திரு பியூஷ் கோயல் என்ன சொன்னாரோ அதுவும், திரு எடப்பாடி என்ன சொன்னாரோ அதுவும் தான் உண்மை. மற்ற எல்லாமே வதந்திகள், கேசியங்கள், கசியவிடப்பட்ட தகவல்கள் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இவ்வளவு தொடக்க கட்டத்திலேயே யாருக்கு எத்தனை தொகுதி, நம்ம இப்போ இல்லை, நம்ம கிட்டத்தட்ட 1 மாசமா பேசிட்டு இருக்கோம். 70 தொகுதிகள் பட்டியலோடு நைனா நாகேந்திரன் டெல்லி சென்றார். 50 தொகுதிகளை குறிவைக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 நின்று வெற்றி பெற்ற சுமார் 18-20 தொகுதிகளையும் அவர்கள் குறிவைத்து கேட்கிறார்கள். இன்னும் வந்துட்டு இருக்கு, வலைத்தளங்கள்ல போக்குவரத்துல இருக்கு.
ஆனால் உண்மை நிலவரம் என்பது திரு எடப்பாடி பழனிசாமியும் அவரோடு சென்று குழுவினரை சந்திச்சாங்கல்ல, அவர்களும் திரு பியூஷ் கோயலும் அவரோடு சென்ற பாஜக குழுவினர் இவங்க தெரிவித்தாதான் அதான் உண்மை தகவல். இப்போ நாம் பேசுறது எல்லாமே வெறும் ரேஷியங்களின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கிற உள் தகவல்னு சொல்லுவோம், பட்டியல் போடுறாங்கல்ல. இல்ல இவ்வளவு அக்யூரேட்டா எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணி கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்பு நடக்கிற ஷீட் ஷேரிங் மாதிரி எல்லாம் முடிஞ்சிருக்குன்னா இதுல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் இபிஎஸ் அவர்களோட எண்ணம், அதுதான் கசிய விடப்பட்டிருக்கிறது. ஆமா, அவருடைய எண்ணம். நீங்க 150 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடட்டும், மீதம் உள்ள 84 தொகுதிகளை என்டிஏட்ட கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினதாக கடந்த ஒரு வாரம் வரைக்குமே தகவல்கள் வந்தது. அப்போ இப்போ 170 நாங்கள் நிற்கணும், அப்போ தான் எங்களுக்கு 128 130 தொகுதி தனித்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்துக்கு அவர் வந்துட்டதாக தெரிகிறது. எனவே அவர்கள் தரப்பில் கசிவிடப்பட்டது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்படிதான் நீங்க நிச்சயமாக நான் அப்படிதான் பார்க்குறேன். இந்த இடத்துக்கு துறைஞ்சு நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இன்னொன்று டிடிவிக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் வருவதற்கு கூட சம்மதம். நீங்க சொன்ன மாதிரி சில கோரிக்கைகள் நிபந்தனைகள் என்று, ஆனால் எந்த நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு நிச்சயமா திரு ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி அவர்களோ நிச்சயமா இந்த அணிக்கு வரமாட்டாங்க. 100% அது வரமாட்டாங்க. 100% வரமாட்டாங்க. ஏன்னா நிலவை மோசமா இருக்கு. நீங்க ராமநாதபுரத்தில் போய் அவர் நிற்கிறார், பாஜக ஆதரவோடு சுயேட்சா, அவரை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று இந்தியா முழுவதும் தேடி 6 ஓ பன்னீர்செல்வத்தை கொண்டு வர்றாங்க, கொண்டு வந்து களத்தில் நிறுத்துறாங்க. இன்றைக்கு 3 தொகுதிகளை கொடுத்து இந்த 3 தொகுதிகளிலும் அவர்களுக்கு டெபாசிட் போகக்கூடிய அளவுக்கு களப்பணி ஆற்றுங்கள்னு களத்தில் இறக்கி விடுவாங்க. இன்னொன்று, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக்குவதற்கு என்டிஏ கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிங்க, எடப்பாடிக்கு வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் செய்ய முடியுமா? திரு டிடிவி தினகரனும் திரு ஓபிஎஸும் முடியாது. ஆக இது ஒரு மிகப்பெரிய இடியப்ப சிக்கல் தான். ஆனா தகவல் தான் இபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாங்க. முதல்ல என்டிஏவில் கூட வேண்டான்னு சொன்னவங்க இன்னைக்கு என்டிஏக்குள்ள அகாமடேட் பண்ணிக்கலான்னு வந்திருக்காங்கன்னு, அப்படி இதை புரிஞ்சுக்க வேண்டாமா? இன்னும் இறங்கி வருவாருங்கிறேன். ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு கூட அவர் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கான அழுத்தத்தை பாரதிய ஜனதா கொடுக்கும் என்று நான் இன்னும் நம்புகிறேன். பாஜக கொடுக்கும், நிச்சயமாக அந்த அழுத்தத்தை கொடுக்கும். நீங்க 2021 இருந்து அந்த வலிமை மிக்க அதிமுக இப்ப இல்ல. அதனால அவர் அமித்ஷாட்ட ரைட் ராயலா சொன்னார், அமமுகவை நம்ம அகாமடேட் பண்ணிக்கிறோங்கிற போது இல்லை 150 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சு நான் மீண்டும் முதலமைச்சராக வருவேன் அப்படின்னு சொன்னார். அது அமித்ஷா ஏற்றுட்டு போனார். இப்போ அமித்ஷா ஏற்கக்கூடிய நிலையில் இல்லை. இருந்திருந்தா இந்த அதிமுகவோடு உடன்பாடு கொள்ளுகிற பொழுது திரு அமித்ஷாவும் மற்றவர்களும் தான் இங்கே பேசியிருப்பாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற கூட்டத்தில் இருந்தவரை கூட்டு போய் டெல்லியில் பேசினாங்கனாலே பாஜகவினுடைய அழுத்தம் இருக்கிறது அப்படிங்கறத நமக்கு வெளிப்படையாக பாஜகவுக்கு என்டிஏவில் ஓபிஎஸ் வெற்றி. சார், நான் பல பதிவுகளை சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் அந்த எண்ணமும் உணர்வும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குமே என்றால் இந்த திமுகவை வீழ்த்தி அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று திரு எடப்பாடி கருதினால் 100% அவர் அதில் உறுதியாக இருந்தால் ஒரு வாக்கு கூட இழக்கக்கூடாது என்கிற எண்ணமும் உணர்வும் வரும். இந்த அரசியல் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க காலம் முதலே இதுல பயணிக்கிற எல்லா தலைவர்களுக்கும் அந்த எண்ணம் உணர்வு இருந்தது. இன்றைக்கு இந்த நிலைப்பாடு என்பது திமுகவை வீழ்த்தக்கூடிய வல்லமை இல்லை, வலுவான கூட்டணி இல்லை, பிரதான எதிர்க்கட்சி இன்னும் வலிமையோடு இல்லை என்கிற கருத்தாக்கம் இன்னும் இருக்கு. அடுத்து நடக்க போவது என்னன்றதுல நீங்க சொல்வதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, பாஜக ஒரு முன்கை எடுத்துதான் இந்த விஷயத்தை இனி பண்ண ஆரம்பிப்பாங்க, என்டிஏவை ஸ்ட்ராங் பண்ணுவாங்கன்றது தான் நீங்க சொல்றது. ஆமா, இது ஒரு முன்னோட்டம். நீங்க போய் என்ன நிலைமைன்னு கேட்டுட்டு வாங்கன்னு இப்ப அனுப்பிச்சிருக்காங்க பியூஷ் கோயல் மற்றவர்களை. திரும்ப திரு அமித்ஷா அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையினுடைய நீட்சியாக அவர் பேசி இந்த என்டிஏவில் யாரெல்லாம் பயணிக்க விரும்புகிறார்கள் என்கிற மற்ற தலைவர்களும் ஏற்கனவே 2024 இருந்தவங்க மற்றவர்களையும் அழைத்து பேசுகிற பொழுதுதான் இது ஒரு வடிவம் கிடைக்கும். என்டிஏவில் 2 சீட்டு 3 சீட்டு 1.5 சீட்டு வாங்கிட்டு போற அளவுக்கு இங்க யாரும் இல்லை. திரு ஓபிஎஸ்ஓ டிடிவியோ இல்லை. அவர்கள் ஒரு வியூகத்தை வகுத்து போயிட்டு இருக்காங்க. இன்னும் 4 மாசம் இருக்கு. இந்த ஜனவரி இறுதிக்குள்ளோ அல்லது பிப்ரவரி முதல் வாரத்திலே தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுவரையிலும் இது போயிட்டு இருக்கும். இந்த விவாதங்கள் என்பது
நிச்சயமா போயிட்டு இருக்கோம். 170ங்கிறத 200க்கு மேல கூட நாங்க நிற்போம். ஏன்னா 210 234 அவங்க இலக்கை நிர்ணயிச்சு போறதுனால பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் நிலவரம் என்பது இன்றைய கள நிலவரம், தேர்தல் கள நிலவரம், யதார்த்தம் என்பது எப்படி என்பதை புரிந்து அதற்கு தக்கவாறு வியூகங்களை காய் நகர்த்தல்களை பாஜக செய்யும்னு நான் நம்புறேன். பேசலாம். லக்ஷ்மி, இப்போ என்ன நடக்குது? ஏன்னா அரசியல்வாதிகள் வெளிப்படையா எல்லாம் ஒப்பந்தம் கையெழுத்திடுகிற வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அப்படி கசிவிடப்பட்ட தகவலா இருந்தாலும் நம்மள்கிட்டயே மறுப்பாங்க, எந்த சோர்ஸ்லேருந்து. அது அவங்களுக்கான உரிமை அப்படிங்கிறது. இன்னைக்கு நடந்தது என்ன நடந்திருக்கு? என்ன பேச்சுவார்த்தை போயிருக்கு? தொகுதின்னு ஒரு செய்திகள்ல வெளியானது போல தொகுதி எண்ணிக்கை எல்லாம் பேசப்பட்டதா எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளவு அவசரம் அதிமுகவினுடைய வரலாற்றிலேயே இவ்வளவு சீக்கிரமா விருப்ப மனு வாங்கினது இல்ல, இவ்வளவு முன்கூட்டியே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தினது இதெல்லாம் கிடையாது. இது அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸை தான் திரும்ப திரும்ப காட்டுது. அங்கே ஒரு வலிமையான ஒரு கூட்டணி இல்லை, அந்த மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான அந்த பிரயத்தனம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு இது ஒரு சாதாரண சந்திப்பாக தான் இருந்திருக்கும். அவர் பாஜகவினுடைய பொறுப்பாளர், எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்காக அவரை போட்டிருக்காங்க. அவர் நேரடியாக கூட்டணி கட்சி தலைவரை சந்திக்கிறார், அவ்வளவுதான் அதுல செய்தி. அதுக்கு மேல இந்த 170 தொகுதி பேசப்பட்டது, 65 பாஜகவுக்கு, அதுல ஓபிஎஸ்சியும் டிடிவியும் சேர்த்துக்கிறாங்க. தேமுதிகவுக்கு 6 தொகுதின்னு சொன்னா பிரேமலதா எப்படிங்க ஏத்துக்குவாங்க? எப்படி டிஎம்டிகே 6 தொகுதியில் அப்படி நீங்க கிரஷ் பண்ணிடுவீங்க? 3 தொகுதி ஓபிஎஸ்க்கு. வைத்தியலிங்கம் கூடவே கிட்டத்தட்ட வெள்ளமண்டி நடராஜன் உள்பட இன்னும் நிறைய எம்எல்ஏஸ் அவரோடவே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ எங்கேருந்து சீட்டு கிடைக்கும்? இவ எல்லாரையும் விட்டுட்டு வைத்தியலிங்கமே கிட்டத்தட்ட ஒரு 3-4 எம்எல்ஏக்கள் அவரோட இருக்காங்க. ஓபிஎஸ் வெறும் 3 எம்எல்ஏ வாங்கிட்டு என்டிஏ சொல்றதுல, அதாவது பிஜேபியோட தயவுல திரும்பவும் அங்கேயே இருந்துருவாரா? ஏற்கனவே இந்த 10 வருஷத்துல அவர் இழந்தது பத்தாதா பிஜேபியால? திரும்பவும் பிஜேபி சொல்றபடி கேட்டு என்டிஏவுக்குள்ளே இருந்து திரும்பவும் இழக்கணுமா? போன சட்டமன்ற தேர்தலில் தினகரனுடைய அமமுக பிரித்த வாக்குகள் கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்குகள். அவங்க கிட்டத்தட்ட 23 40 தொகுதிகளில் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாங்க. அதாவது அவங்க பிரித்த வாக்குகள்னால தான் அதிமுக தோல்வியை சந்தித்தது. அப்படிப்பட்ட செல்வாக்கு இருந்து அப்போ ஒரு 18 எம்எல்ஏக்கள் வச்சிருந்தார் அதுக்கு முன்னால, இந்த தேர்தலுக்கு முன்னால. அதற்கு அப்புறம் அவர் ஒருவேளை என்டிஏல லாஸ்ட் எலெக்ஷன்ல என்டிஏல இருந்தாரு 24ல நீங்க கேட்கலாம். ஆனால் சவுத்தில் அவ்வளவு செல்வாக்கு இருக்கக்கூடியனா அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளில், சிவகங்கை, காரைக்குடி, கோயில்பட்டி, இது மாதிரியான தொகுதிகள் எல்லாம் அவர் கூட ஒரு சில ஃபேஸஸ் இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனிப்பட்ட வாக்கு வங்கி இருக்கு. இவங்க எல்லாருக்கும் இல்லாமல் இவங்க கொடுக்குற அந்த 6 தொகுதிகளை வாங்கிட்டு எப்படி என்டிஏக்குள்ள சரின்னு இருந்துருவாங்களா? சரி, 65 வாங்கி பிஜேபி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு கொடுத்துட்டு பிஜேபி என்ன பண்ணும் அப்புறம்? இதெல்லாம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் அதீதமான கற்பனையோ இல்ல கசிய விடப்பட்ட செய்தியாகவோ கூட இருக்கலாம். அதுல எந்த விதமான உறுதியான தகவலும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இன்னைக்கு பிரிலிமினரி டாக்ஸ் ஆரம்பிச்சிருக்குன்றத நான் ஒத்துக்கிறேன். அது பேசியிருக்காங்க. பிரிலிமினரி டாக்ஸ் ஆரம்பிச்சு இது ரொம்ப பேசிக். இது அதாவது ஏற்கனவே கூட்டணின்றது உறுதி செய்யப்பட்டது. இன்னைக்கு அடுத்தது தேர்தலுக்கான வியூகங்களை அமைப்பதற்கு இது தொடக்க புள்ளி, அவ்வளவுதான். ஆனா அதிமுகவுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு. இன்னைக்கோட விருப்ப மனு வாங்குறத முடிச்சுட்டாங்க பாருங்க. 6000 விருப்ப மனுக்கள் வாங்கப்பட்டிருக்கு. அதை ஏடிஎம்கே எதுக்காக சொல்றாங்கன்னா, நாங்க தான் லார்ஜர் பார்ட்னர் பாருங்க, எங்க கட்சியிலேயே 234 தொகுதிக்கும் ஆள் இருக்கு, உங்களுக்கு நீங்க கேட்கிற நம்பர்ஸை நாங்க கொடுக்க வேண்டிய இடத்துல இல்லைன்றத அசர்ட் பண்றதுக்காக தான் இந்த தகவலே தவிர இன்னைக்கே எல்லாம் பேசி முடிவாகவெல்லாம் இல்லை. இந்த தகவல் கசிய விடப்பட்ட தகவல் யாருக்கோ செய்தி சொல்லி இருக்கு. அது யாருக்கான செய்தின்றத இன்னும் ஒரு வாரம் நம்ம பேச போறோம். இந்த செய்தி யாருக்கு அப்படின்றதுல. ஆனா இப்படி இருக்கலாம்ல லட்சுமி, ஆனா இந்த எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறாங்க, அது இருக்கு இல்லையா? அது அப்படி எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும்னு நினைச்சாங்களான்னு எனக்கு தெரியல. பிஜேபி இன்னைக்கு டிடிவி தினகரனுக்காகவும் ஓபிஎஸ்க்காகவும் உள்ளுக்கு பேசினதா கூட எனக்கு தெரியல. பாமக ஒன்னா சேர்த்து வைக்கிறத அதிமுக பார்த்துப்பாங்கன்னு எப்படி முடிவு சொல்ல முடியும்?
பாமக அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையில ஒரு பாலமாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான நட்புறவை ஏற்படுத்துறது இல்ல ஒருங்கிணை பழையபடி பாமக இருக்கணும்ன்றதுக்காக அதிமுக முயற்சிகள் எடுத்தது உண்மைதான். அதிமுகவினுடைய ஒரு சில தலைவர்கள் நேரடியாக 2 பேரையும் சந்திச்சு பேசினதெல்லாம் உண்மைதான். அது இன்னைக்கெல்லாம் கிடையாது. ஒரு 2-3 மாதமாவே அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்காக பாமகவுக்கு எவ்வளவு எண்ணிக்கையில தொகுதின்னு இவங்க எப்படி முடிவு பண்ணிடுவாங்க? இன்னும் சொல்ல போனா பிஜேபியை விட தேமுதிக, பாமக, ஓபிஎஸ், தினகரன் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் செல்வாக்கு அதிகம். அவங்களுக்கு எல்லாம் பிஜேபி பியூஷ் கோயல் டெல்லியில இருந்து உங்களுக்கு எல்லாம் நான் வாங்கி இவ்வளவு வச்சு பங்கு வச்சு தரேன், நீங்க எல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றது எப்படி நியாயமா இருக்கும்? ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை தடாலடியா வேட்பாளர் பட்டியலை வெளியிட போக எல்லா கூட்டணி கட்சிகளும் பதறி அடிச்ச காட்சிகளை நம்ம பார்த்தோம். ஆமா, எல்லாரும் என்ன ஆக போகுதோ அப்படின்னு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனா இப்ப லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி எதிர்த்தரப்பு கிட்ட யார்கிட்டயுமே பேசல. அது பிஜேபி பிரமுகர்களும் பேசின மாதிரி தெரியல. ஆனா நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா இது யாருக்கு செய்தின்றது ஒண்ணு. இது இவங்களெல்லாம் அகாமடேட் பண்ற மாதிரி இருக்கா, இல்லைன்னா நீங்க வர வேண்டாம்னு சொல்ற மாதிரி இருக்கா? இதை எப்படிதான் புரிஞ்சுக்கிறது ஷியாம்? என்டிஏ கூட்டணியில 160-170 இடம் எனக்கு வேணும்ன்றாரு எடப்பாடி. அவ்வளவுதான், அதான் செய்தி. பாயிண்ட் அவ்வளவுதான், அதான் செய்தி. அவரோட எண்ணிக்கையை சொல்லிட்டாரு. இப்ப லட்சுமி சொன்னது கரெக்ட். பாமகவை எப்படி இவர் ஒருங்கிணைக்க முடியும்? அப்ப எப்படி பாமகவுக்கான சீட்டு இத்தனைன்னு சொல்ல முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அதே நேரத்துல எதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதுல இருக்கிற கடைசி சிரிப்பு யாருடைய சிரிப்பு? லாஸ்ட் லா திமுக. திமுக இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும். இப்ப ஏன் அதிமுக விருப்ப மனு இப்பவுமே வாங்குது? லட்சுமி சொல்றது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா? விஜய்கிட்ட யாராவது போயிடாம இருக்கிறத தடுக்கலாம். விஜயோட வளர்ச்சியவும் நம்ம தடுத்து தான் ஆகணும் அப்படிங்கறது அதிமுகவுக்கு நல்லாவே தெரியும். திமுகவுக்கு என்ன சிரிப்புனா, சரி நம்ம செய்ய வேண்டியது இவங்களே செய்யறாங்க அப்படிங்கறதுல அவங்க சிரிக்கிறாங்க. துரைக்கண்ணா, இதுல 6-3 சொல்றதன் மூலமா இதுதாங்க உங்க செல்வாக்கு அப்படின்னு சொல்ல வராங்களா? அப்படிதான் நாங்க அகாமடேட் பண்ணுவோம், கூட குறைச்சா இதுல 1-2 போகலாமே தவிர இதுக்குள்ளதான் ஷியாம் சார் சொன்ன மாதிரி 170ல நாங்க புடிமானமா இருப்போம், மத்த என்டிஏவை நீங்க பாத்துக்குங்க, அதுவும் அப்படி இருக்குமா? அப்படி வாய்ப்பு இருக்கா? இல்ல இப்ப தொடக்க முதலே திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை, அவர் தனி மனிதன், அவர் பின்னாடி யாருமே இல்லை அப்படிங்கிறத கட்டமைச்சிட்டு வர்றாங்க. ஓகே, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலாக அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் வர்றவங்க கூட சொல்லிட்டு இருக்காங்க. அதுல இருந்து மாற்று கருத்து இல்லை. நீங்க கடந்த 2024 தேர்தல் இருக்க 2016 நாடாளுமன்ற தேர்தலில் இதையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னாலே இந்த என்டிஏ அணியில கிடைச்ச வாக்குகள் இருக்குல்ல, குறிப்பா டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள்ல ஒரு 18-20% வாக்குகள் திரு ஓபிஎஸ், தரிசீலா, தினகரனுடைய ஆதரவு வாக்குகள் கிடைச்சிருக்கு. குங்கு மண்டலத்திலையுமே 11-12% வரைக்குமே கிடைச்சிருக்கிறது. இதுதான் கள யதார்த்தம். இது பெரிய பாதிப்பை உருவாக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம கடந்த பதிவில் பேசணும்ல, உள்துறை மூலமாகவோ அவங்க ஒரு சர்க்கிள் போட்டு அனுப்பிச்சது மூலமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு. இன்றைக்கு நடைபெற்ற திரு ஓபிஎஸ் தலைமையிலான அந்த நிர்வாக குழு கூட்டத்திலையுமே என்டிஏ கூடல பாரதிய ஜனதா கட்சிக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் பாடம் புகட்ட வேண்டும், எனவே நீங்கள் இன்னொரு முடிவை எடுங்க அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் கொடுத்திருக்காங்க. அதுல 90% மேல தாவேகாவோடு நாம் கூட்டணி போடலாம் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். என்ன முடிவு இப்ப போயிட்டு இருக்கு? அப்ப என்ன முடிவு என்பதை இன்றைக்கு அறிவிக்கிறாரா அல்லது ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் ஒத்தி போட போகிறாரா? இன்னும் அந்த நகர ஒன்றிய அளவில் இருக்கிற ஆட்கள்கிட்ட எல்லாமே கருத்து கேட்டு ஒரு முடிவை அறிவிக்க போகிறாரா? இன்னும் சில மணி நேரங்கள்ல, சில மணித்துளிகள். அரசியல்வாதிகளுக்கு தோதா எப்படி கமிஷன் போடுறது கல்லு போடுற மாதிரி கருத்து கேட்டு சொல்றோம்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜி, அதுதான் சிறந்த ஸ்ட்ராட்டஜியா பார்க்கப்படும். ஒத்தி போட்டா ஓடி போயிருவாங்க சார். இன்னமும் ஒத்தி போட்டா ஓடி போயிருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆமா, பிப்ரவரி லாஸ்ட் நோட்டிபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஃபேஸோட தேர்தல் வைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஓகே ராம்கி, 3 பேர் பேசினதையும் கூர்மையா பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ இந்த சந்திப்புக்கு பிறகுலாம் என்ன நடக்க போகுது? இப்போ இவங்க கசிய விடப்பட்ட தகவல், அதுக்கு பின்னணி எல்லாம் பேசினாங்க, அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கசிய விடப்பட்ட தகவல்னால இந்த அதிமுக கூட்டணி மட்டும் பலவீனமாது. பனையூர்லயே கொஞ்சம் ஒரு பிரளயம் நடந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி சத்தியமூர்த்தி பவன்லயும் ஒரு கலவரம் நடந்திருக்கும். என்னன்னா, எங்க ஆட்சியில இருக்கிற பாஜக 23 சீட்டு தான் அப்படின்னா நம்ம ஏன் மட்டும் கேட்டு வச்சிருக்கோமே அறிவாலயத்துல அப்படின்னு அவங்க கூட ஒரு கலைஞ்சு போயிருப்பாங்கல்ல.
அதனால இது எல்லா கேம்புமே ஒரு உலுக்கி இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அதாவது ஒரே கல்லுல எல்லா கட்சி மரத்துல இருந்து காய் அடிச்சிருக்காங்கன்றீங்க. ஆமா, கல்லுதான் தலையில விழுது, அதான் பிரச்சனை. காய் அடிக்க முயற்சி நடந்திருக்கு, காய் விடல, கல்லுதான் விழுந்திருக்கு. ராம்கி சொல்லுங்க, அடுத்து என்ன நடக்கும்? இதெல்லாம் தாண்டி ஆக்சுவலா நீங்க வந்து பியூஷ் கோயலுடைய வருகைங்கிறது ரொம்ப முக்கியமானது நான் பாக்குறேன். ஏன்னா அவர் கடந்த முறை வந்த போது நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி உலக முதலீட்டாளர்கள் சந்திப்பு தான் வந்தார். நம்ம நாட்டுக்கு வந்துட்டு முதல்வர் பாராட்டி பேசினார். பேசிட்டு அவர் கமலாலயம் வந்துட்டு எங்க இருக்கிற கட்சிக்காரங்கள்லாம் பேசினாங்க. அப்ப அவங்க சொன்ன தகவல் அப்படின்னா, நாங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கோம், தனித்து போட்டியிடுறதும் இருக்கோம், 18% நம்ம வாங்கிட முடியும், பெரும்பாலும் இடங்களை செகண்ட் பிளேஸ்க்கு வர முடியும், ஒரு 5 முறை 6 இடங்கள்ல பெற முடியலாம் ஒரு விஷயம் சொல்லும் போது அவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. அவர் டெல்லியில போய் அங்க அவங்க கொடுத்த தகவலை செக் பண்ணிட்டு இவர் சொன்ன செய்தியை வைத்து தான் அன்னைக்கு ஃபைனல் ஆனிச்சு. ஓகே, இல்ல பாஜக தனியாக அதிமுக பாஜக கூட்டணி வரப்போவதில்லை அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கு ஃபைனல் ஆனிச்சு. ஸோ அது போல பியூஷ் கோயல் வராருன்னா ஒரு முக்கியமான செய்தியை டெல்லியிலிருந்து கொண்டு வருகிறார், இங்கிருந்து ஒரு முக்கியமான செய்தியை டெல்லிக்கு எடுத்து போகிறார் அப்படின்னு தான் நாம புரிஞ்சுக்கிறோம். என்ன அது உங்களால யூகிக்க முடியும்? அது என்னன்னா, அதான் நீங்க என்டிஏ கணக்கு இதெல்லாம் கட்சி எடுத்தெல்லாம் உங்களுக்கு தாண்டி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எவ்வளவு சீட்டு அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு நிச்சயமா பேசப்பட்டிருக்கும். இல்ல இப்ப எனக்கு ஒண்ணு பார்வையாளர்களுக்கு நீங்க சொன்னோன்னே ஒரு ஆர்வம் அதிகமாயிருக்கு. டெல்லியில இருந்து என்ன தகவல் வந்திருக்கும், இப்ப இந்த மீட்டிங்க்கு பிறகு என்ன தகவல் டெல்லிக்கு போயிருக்கும்? இல்ல நம்ம யூகத்தின் அடிவில் பேச வேணாம், நான் அவருடைய பாஸ்ட் கொஞ்சம் அனுமானிங்க. என்னன்னா நம்ம ரொம்ப பிராட் செக்ஷரா என்டிஏல யார் எந்த கட்சி வரும் எவ்வளவு சீட் எல்லாம் பத்தி பேசி இருக்கோம், அவ்வளவுலாம் இல்ல. இது பாஜக என்கிற கட்சிக்கும் அதிமுக என்கிற கட்சிக்கும் இடையில் நடக்கிற ஒரு மீட்டிங், அவ்வளவுதான். ஓகே, இதை தாண்டி நீங்க வந்து நீங்க என்டிஏல யார் சேர்க்கிறது அதெல்லாம் இன்னைக்கு இல்ல. அதை தாண்டி சீட்டை பத்தி எல்லாம் பேசுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ எங்கெங்கெல்லாம் போட்டியிடலாம், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நிச்சயமாக அவர் கமலாலயத்தில் போயிட்டு தான் அப்புறம் வந்து எடப்பாடி அவர்களை சந்திக்க வரார். ஸோ அதனால தமிழ்நாட்டு பாஜக என்ன நினைக்கிறாங்கிற அந்த கருத்தை எப்போது அவருடைய இது எப்போதும் அப்படிதான், முதல்ல அங்கே போயிட்டு தான். ஸோ அதனால அதுல ரொம்ப உறுதியா இருக்கா. ஸோ இன்னைக்கு இரு தரப்பும் உட்காந்து பேசியிருக்குல்ல. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் தான். ஆக்சுவலாக என்னன்னா பாஜக தரப்பும் அதிமுக தரப்பும் இன்னைக்கு எடுக்கிற முடிவுங்கிறது அந்த விஷயத்துல ரெண்டு பேரும் உறுதியா இருப்பாங்க. இல்ல என்ன சார் இதுல அவங்களே கமிட் பண்றாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் பற்றியும் பேசினேன் அப்படின்னா நீங்க என்னென்ன கட்சின்னு பேசாம இவங்க ரெண்டு பேரும் என்ன நான் சொல்றேன், எதெல்லாம் உறுதியா இருக்குங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஸ்பெகுலேஷன் பேசுறதா இதெல்லாம் உறுதியா இருக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து நான் ஏற்கனவே பல சொன்னதுதான், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களையோ டிடி தினகரனையோ என்டிஏ இடம்பெறுவதில் அவருக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷன் இருக்காதுன்னு நான் சொன்னேன். ஸோ எப்படி இடம்பெற வைக்கிறது அப்படிங்கிற சிக்கல் தான். டிடி தினகரன் மக்கள் கட்சி வச்சிருக்காரு, அவர் என்டிஏல ஜாயின் பண்ணல ஒரு பிரச்சனை இல்லை, அவர் தான் கன்சர்ன் ரைஸ் பண்ணார். ஸோ அதை அவர் மாற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் அவர்களும் இன்னொரு தனி அமைப்பா இருக்கலாம், அந்த நேம் தான் பிரச்சனை, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் முடியா, அதை ரீநேம் பண்ணிக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம். கழகமா மாத்திட்டாரே, கழகத்தை விட அது கூட அதிமுக மீட்பு உரிமை கழகம் இருக்காரு, அதை கூட அனைத்து இந்திய அதிமுக சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு அதிமுக உரிமை மீட்பு கூட இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு கழகம், எம்ஜிஆர் உரிமை மீட்புன்னு போட்டுக்கலாம், எல்லாம் ஜெயலலிதா உரிமை மீட்பு எப்படியா போட்டுக்கலாம், ஜஸ்ட் ரீநேம் ஒரு மீட்டிங்ல ரீநேம் பண்ணிடலாம். சரி, சோ அதனால அது ஒரு விஷயம் கிளியர் ஆயிட்டு. அதான் நான் திரும்ப சொல்றேன், எடப்பாடி அவர்களுக்கு அவருடைய பொசிஷன் பார்க்கும்போது அவர் திமுக எதிர்ப்பில் உறுதியா இருக்கிறார். அப்படிங்கும்போது யாரை வேணா வெல்கம் பண்ற இடத்துல தான் அவர் இருக்கார். வெல்கம்ன்ற இடத்துல கண்டிஷன் அப்ளை சார், யாரெல்லாம் வெல்கம் பண்றோன்ற இடத்துல கண்டிஷன் அப்ளை யாருக்கு இருக்குன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் அதிகமா இருக்கு. இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட் என்னன்னா ராம்கி, இப்ப பாஜகவுல வராங்க, பியூஷ் கோயலுக்கு ஏன் அவர் வராரு, 2019 அவரோட ரோல் பெருசா இருந்தது. இப்ப அவர் வந்தாருன்னா எல்லாரும் எதிர்பார்ப்புன்னா மாற்று தரப்பு கிட்ட யாராவது பேசுவாங்களான்னா அப்படி ஒண்ணுமே நடக்கல. ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி வெளிப்படையா சொல்றாங்க, என்கிட்ட யாருமே தொடர்புலயே இல்ல அப்படின்றாங்கன்னா என்ன கணக்குன்றது. அதனாலதான் நான் உறுதியா சொல்றேன், இன்னைக்கு அவங்க என்டிஏ கூட்டணி கட்டமைப்பு பத்தி எல்லாம் அவங்க பேசல. அவங்க பேசினது பாஜக கட்சி அதிமுக கட்சி ரெண்டு பத்தி தான் பேசியிருக்காங்க. நீங்க சொன்ன கண்டிஷன் அப்ளை இருக்கு. என்னன்னா முதல் கண்டிஷன், நீங்க என்டிஏ இடம்பெறுவர்கள் திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற முதல் கண்டிஷன். இரண்டாவது கண்டிஷன், எடப்பாடி அவர்களை முதல் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு பிரச்சாரம் செய்யணும். நண்பர் துரை அது எப்படிங்க முடியும்? இல்ல இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவங்களோட பேட்டியை எடுங்க சார், அவங்க வந்து வெளிப்படை 50-50 தான் இருக்கிறாங்க. பல இடங்கள்ல திமுகவை ஆதரிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. இருங்க சார், ஒரே ஒரு விஷயம், அது ஒண்ணு நடக்குது. டிடிவி தினகரன் கரூர் இன்சிடென்ட்ல வெளிப்படையாகவே திமுகவை ஆதரிச்சு இப்படிதான் இருக்குன்னா இப்ப நீங்க எப்படி அதுக்கு என்ன அளவுகோல் வைப்பீங்க?
எங்கள்கிட்ட வந்த பிறகு கண்ணை மூடிட்டு எதுக்கணும்னு சொல்லி கூப்பிடுவீங்களா? எப்படி கூப்பிடுவீங்க? அப்ப என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன? முதல்ல இந்த கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு வெறுமனே சீட்டு, எனக்கு 6 சீட்டு பத்தாதுங்க, 10 சீட் கொடுத்தா வருவேன்னு சொல்றது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? டிடிவி என்ன சொல்றாருன்னா, நீங்க தேமுதிக சொல்றதுனால சொல்றேன். டிடிவி என்ன சொல்றாங்கன்னா, இபிஎஸ் அவர்களுக்கே திமுக எதிர்ப்புல அவர் உறுதியாரா இருக்கிறாரான்னு எனக்கு டவுட்ல இருக்குன்றாரு. இதுல யாரு ஃபிக்ஸ் பண்றது? இத கூட்டணிக்கு கொண்டு அப்ப நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க எக்ஸாம் ரோல் மாடலா நடந்துக்குங்க. இபிஎஸ் விட என்னால திமுக எதிர்ப்பை சரியா செய்ய முடியும், நீங்க ரோல் மாடல் நடத்துங்க. அப்ப உங்க பின்னாடி பாஜக வரும். அப்ப விஜயை விட ஒரு திமுக எதிர்ப்பு ரொம்ப உறுதியா இருக்காருன்னு எல்லாரும் வருவாங்க. நான் சொன்னது நான் பிராக்டிகலா உள்ள சிக்கல் சொல்றேன். திரைக்கர் நண்பர் திரைக்கர் நான் சொன்னது கரெக்ட் தான். எங்க 2021 நாங்க பிரச்சாரம் பண்ணலீங்க. எடப்பாடி முதல்வர் கட்சிக்குள்ளே இருந்தாங்க, இவங்க எல்லாம் அதிமுக கட்சிக்குள்ளே இருந்தாங்க, கூட்டணிக்குள்ளே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போதே 2021 எடப்பாடியை நாங்க முதல்வர் வேட்பாளராக நாங்க பிரச்சாரம் செய்யல, நாங்க அமைதியா இருந்தோங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. அப்படிலாம் சொல்லல. 2021 முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து அதுல கையெழுத்து யதார்த்தத்தை புரிஞ்சுங்க சகோதரா. இல்ல ராம்கி அவர்கள்ட்ட மட்டும் இதை கேட்டுறேன். இப்ப நீங்க என்ன நடக்கும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப வந்து நீங்க சொல்லிட்டீங்க திமுக எதிர்ப்புல உறுதியா இருக்கிறவங்க எல்லாம் உள்ளுக்கு வந்துடலாம் அப்படின்றது. அது இப்ப அடுத்த கட்டம் ஓபிஎஸ் டிடிவி அவங்களோட பாஜக பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா? அதுதான் இதை பாஜக 6 மாதங்களுக்கு முன்னாடி நடத்தி இருக்கணும். என்னைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்களே, அன்னைக்கு என்டிஏங்கிற வார்த்தையை அவங்க தான் பயன்படுத்தியது, பாஜக தான் பயன்படுத்தியது. இல்லனா இது வந்து அதிமுக பாஜக இடையான கூட்டணி இன்னைக்கு அத பேசிருப்பாங்களா? இன்னைக்கு நிச்சயமா பேசிருப்பாங்க. அப்ப அதனால இன்னொரு செய்தி வருது, அந்த செய்தியை நம்ம வந்து அது வந்து உறுதிப்படுத்தாம தள்ளி விட்டுற முடியாது. எப்படின்னா, நான் வந்து அதிமுக பாமக திமுக போன்ற கட்சிகளின் பேச்சுவார்த்தை நடத்தும், நீங்க வந்து இந்த விலகி நிக்கிறாங்கல்ல அவங்க கூட பேசுவாங்க. இதுக்கு நிச்சயமா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் நடக்காத விஷயங்கள், 6 மாதம் நடக்காத விஷயங்களை யாராவது நடத்தணும். ஒன்னு பாஜக பண்ணணும், இல்ல அதிமுக பண்ணணும். இப்ப சொல்றது பிரிச்சுக்கிறாங்க. நீங்க சொல்றதுல இருந்து நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், என்டிஏ ஷீட் எல்லாம் பாஜக கிட்ட கொடுத்துறோம், நீங்க என்டிஏக்குள்ள அவங்கள எல்லாம் கொண்டு வந்து அப்படி இல்லையா? அப்படி இல்லையா? என்டிஏ தலைவர் எடப்பாடி தானே. இல்ல சொல்ல வரேன், இல்ல சார், தலைவர் தானே ஒருங்கிணைக்கணும். இப்போ அப்ப அதுதான் துரைக்கண்ணன் அவர்கள் கேக்குற மாதிரி, இப்ப யார் போய் சார் ஓபிஎஸ் அவங்கள்ட்டையும் டிடிவி அவங்கள்ட்டையும் யார் சார் போய் பேசுறது? ஏன் பேசணும்? அது என்னன்னா, அதுதான் ஏப்ரல் மாதம் பாஜக செய்த தவறு. என்டிஏல இருந்தவங்களே 2024ல இருந்தா அவங்க என்ன சொன்னாங்க, என்டிஏ இன்டாக்டா இருக்குங்க, என்டிஏ தலைவர் நீங்க தான் என்டிஏ எடுத்து கொடுத்தாங்க, ஆனா என்டிஏ இன்டாக்டா இல்ல. நான் சொல்வது நம்ம விட்டுருவோம் கடந்த காலத்தை. அடுத்து என்ன நடக்க போகுது? அடுத்து இதுதான் அடுத்து செய்ய வேண்டியது இதுதான். ரொம்ப கஷ்டமான வேலை தான் எடப்பாடி செய்ய போறாரு. அவர் பாமகவை அந்த இரு தரப்பா நிக்கிறவங்களை ஒற்றுமைப்படுத்தி தேமுதிக, நீங்க சொல்ல சொன்னீங்க தேமுதிக பெரிய சேலஞ்ச் ஆக்சுவலா. அவங்க சீட்ல ரொம்ப உறுதியா இருப்பாங்க. பாமகவை கஷ்டமான வேலையை அவர் பண்ண போறாரு. ரொம்ப ஈஸியான வேலையை பாஜக கொடுத்திருக்காரு. ரொம்ப ஈஸியான வேலைங்கிறது டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான வேலை அது ரொம்ப ஈஸியானது. அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். அது உறுதிப்படுத்த தேவை தெரியல. ஆனா இல்ல நான் என் கேள்வி, பாமகவுக்கு எல்லாம் பெரிய டிமாண்ட் இல்ல, நீங்க ரொம்ப ஈஸியான வேலைன்னு சொல்ற இல்ல சார், சீட் டிமாண்ட்ன்றது வேற. ஆனா டிடிவி அவங்களுக்கும் ஓபிஎஸ் அவங்களுக்கும் இருக்கிற பெரிய டிமாண்டே இபிஎஸ் அவங்க தான். அத நீங்க ரொம்ப ஈஸியான வேலைன்னு சொல்றீங்க. டிமாண்டே இபிஎஸ்னா எப்படிங்க இபிஎஸ் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும்? அப்புறம் பாஜக எப்படி என்ன சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? அதுதானே சவால். அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. என்டிஏ அதுக்கு தானே இருக்கீங்க. பாஜக சவால். அவர் சொல்ற ஒரு துணி பலருமே சொல்றாங்க, பாஜக சொன்னா ஓபிஎஸ் அவங்க டிடிவி அவங்க எல்லாம் கேட்டுப்பாங்கன்னு. ஆனா டிடிவி அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாரு. அப்படிலாம் என்ன மிரட்டிலாம் அப்படின்னு 3 முறை ரியாக்ட் பண்ணிட்டாரு. ஆனா ராம்கி சொல்றாரு, இனி பாஜக இவங்களோட எல்லாம் பேச்சுவார்த்தையை நடத்தும், பாமகவை மட்டும் ஏடிஎம்கே டீல் பண்ணுன்றது. ஷாம் கருத்து இருக்குங்களா? அமித்ஷாவும் அண்ணாமலையும் இதை தரங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க கடந்த 2 மாசமா. அதை தாண்டியா இவங்க செய்ய போறாங்க. எவ்வளவு டீ குடிச்சிருப்பாங்க, எவ்வளவு சம்சா சாப்பிட்டுருப்பாங்க. லட்சுமி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சா லட்சுமி? அந்த இது நடக்கல இல்ல, ஃபெயிலியர். அப்ப பேசியும் அவங்க வரலையா? சொல்ற மாதிரி சமோசா சாப்பிட்டாங்களா எனக்கு தெரியாது. சரி காபி குடிச்சாங்க, டீ குடிச்சாங்க. இன்னைக்கு பியூஷ் கோயல் வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்றாங்க, எல்லாம் பேசுறாங்கன்றதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இது வந்து இன்னைக்கு இருந்தது பெரும்பாலும் ஆப்டிக்ஸ். அதாவது நாங்க தொடங்குறோம் அப்படின்றது. இனிமேல் அதிமுகவுக்குள்ள இருக்கவங்க, இந்த கூட்டணியில இருந்து வெளியேறினவங்க, இவங்க எல்லாரும் வேற பக்கமெல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருந்தாலும் இது இனி வந்து ஏதோ ஒரு வகையில மீண்டும் இந்த கூட்டணியில இடம் இருக்கலாம், இல்லை இங்க வந்து பேச்சுவார்த்தைகள் மூலமாக சரி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கறதுக்கு தான். அதுதான் இங்க, வேற எதுவுமே கிடையாது. இனி கம்ப்ளீட். அதுல கூட லட்சுமி நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, அப்படி ஒரு அழைப்பை டெல்லியிலேருந்து வந்திருக்கிற பியூஷ் கோயல் அவங்க நாங்க என்ன பேசணும்னு சொல்லிட்டு செய்தியாளர்களோட மற்ற கேள்வியெல்லாம் தவிர்த்துட்டு போயிட்டாங்க.
என்டிஏவை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படி எதுவுமே கமிட் பண்ணாத ஒரு செய்தியாளர் இன்னைக்கு சந்திப்பார். காலையில அவர் கமலாலயத்துல மீட்டிங் இருந்தது. அதற்கு பிறகு கூட்டணி கட்சி தலைவருங்கிற முறையில எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார். Okay. ஆனா ஓபிஎஸ்க்காகவோ டிடிவி தினகரனுக்காகவோ அல்லது பிரேமலதாக்காகவோ அல்லது ராமதாஸுக்காகவோ அன்புமணிக்காகவோ பேசணும்னு நினைக்கிறவர் யாரையுமே சந்திக்கவும் இல்லை, அவங்கள பத்தி மென்ஷன் அதான் ஒரு பண்ண கேள்விக்குறியா இருக்கு. இப்ப இனி நடக்குமா அப்படி? எனக்கு தெரிஞ்ச இந்த கூட்டணியில இப்ப ஜி.கே. வாசனும் தமிழறிவமணியனும் இருக்கிறார்கள். அடுத்து நடக்க போவது என்ன அப்படின்றத பத்தி துரைக்கரனா நம்ம இப்போ என்னென்ன சிக்கல்கள் அப்படின்னு பேசிட்டோம். ஆனா ஒரு அணின்னு அமைக்கணும், தேர்தல் களத்துல போட்டி போடணும், பாஜகவுக்கு வியூகம்லாம் இருக்குன்னா அப்ப நீங்க சொன்ன மாதிரி இனி பாஜக லீட் பண்ணுது அப்படின்னா என்ன நடக்கும்னு இல்லை இப்போ பாரதிய ஜனதா கட்சி இங்கே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்தித்த போது இது தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்குரிய வியூகங்கள் மற்றதெல்லாம் குறித்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி இணைந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அதுதான் பேசப்பட்டிருக்கிறது. அண்ணா திமுக ஏற்கனவே நம்ம பல விவாதங்களில் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, என்டிஏ கூட்டணி ஆட்சியா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிறதுல அதுவும் பேசப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த முறை நம்ம கிட்டத்தட்ட அண்ணாமலை பீரியட்ல இருந்தே 2-3 வருஷமாக அதை சொல்கிறாங்க. 2026 தேர்தலில் என்டிஏ தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு. இப்போ என்டிஏ தலைமைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தான் இங்கே தலைவர். ஓகே, ஸோ அவருடைய தலைமையில் ஆட்சி அமைக்கணுங்கிறதுல பாஜகவும் தீவிரமாக இருக்கிறது. ஆனால் ஆட்சி அமைப்பதற்குரிய வலிமை வேணும்ல. ஓகே, அப்போ எதிரியினுடைய பலம் பலகீனம் எல்லாமே பார்க்கணும். நம்ம இப்போ தன் வலிமை, மாற்றான் வலிமை, துணை வலிமை இதெல்லாம் பார்த்து தான் வரணும். இன்றைக்கு கள யதார்த்தம் என்பது நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர்றோம். வெறும் 137 ஓட்டில் இங்கே டி நகரில் தோத்துட்டார். அப்போ ஒவ்வொரு வாக்கும் ரொம்ப முக்கியமான வாக்குகள். அப்போ இதை சேகரித்தால் மட்டுமே திமுக ஆட்சியை அகற்றக்கூடிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தாக்கம் பாஜகவுடைய மைய தலைமைக்கு இருக்கும். இன்றைக்கு இந்த நிலைப்பாடு என்பது அவரை கன்வின்ஸ் பண்றதுக்காக. இன்னொரு தகவலை நான் கேள்விப்பட்டேன். அதுக்குரிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டு இந்த 2 பேரை பேசினாங்கல்ல, அவங்க இப்ப நாம பேசுறோம்ல அந்த மாதிரியான அந்த 2 தென் மாவட்டங்கள் இருக்கிற கள நிலவரத்தை எடுத்து கூறி அவரை கன்வின்ஸ் பண்ணுங்க திரு எடப்பாடியார் சொல்லியிருக்காங்க. இதனுடைய நீட்சியாக வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லை என்றால் இந்த ஆட்சி மாற்றம் என்பது கனவாகவே முடிந்துவிடும். ஷியாம், அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒண்ணு இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில் என்ன அடுத்து நடக்கும்னு நீங்க யூகிக்கிறீங்க ஷியாம்? அடுத்து என்ன நடக்கும் என்றால் மரியாதைக்குரிய சாலம் பாப்பே அவர்கள் தலைமையிலே அரசியல் பட்டிமன்றம் தான். திமுகவை எதிர்ப்பதில் யார் சிறந்தவர், விஜயா பிஜேபியா? நம்மளே எப்பவுமே சொல்லிடலாம். சரி, அதிமுக விஜய் வருகையை விரும்புகிறதா விரும்பவில்லையா? யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்? பல கேள்விகளை நீங்க அடிக்க பாருங்க. விஜய் ஸ்பாயிலர்னு சொன்ன பியூஷ் கோயலோட உள்ளார்ந்த அர்த்தம் இப்ப நமக்கு புரிஞ்சிடும். தாவேக்கா வரும் வரும்னு சொன்னது யாருங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. இல்லைன்னு ஆயிடுச்சு. இன்றைக்கு நாகர்கோவில் பக்கத்துல கிறிஸ்துமஸ் விழா நடக்கும்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் கலந்து கொள்ள போறாங்க. கேக் வெட்ட போறது நமது ஆதவ் அர்ஜுன் என்று ஒரு இன்விடேஷன் வந்தது எனக்கு. இப்ப செய்தி இல்லன்ட்டாங்க. அதாவது விஜய் வசந்த் ஐயோ என் பேரை கேட்காமலே போட்டாங்க. இன்னொருத்தரும் அவரும் என் பேரை கேட்கவே இல்லைங்க, தாவேக்காவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, நாங்க கலந்துக்கலன்ட்டாங்க. அந்த இன்விடேஷன் காலையில இருந்து ரொம்ப பரபரப்பா எல்லாருக்கும் பகிரப்பட்ட விஷயம். இன்விடேஷன் வந்துருச்சுங்க. இன்விடேஷன்ல இருந்த 2 பேர் இப்ப மறுப்பு தெரிவிக்கிறாங்கல்ல. ஓகே, காங்கிரஸ்காரங்க. ஏன்னா திமுக கூட்டணி இந்த குழப்பத்துக்கு இடையில நம்ம திமுக கூட்டணி விட்டு வெளியில அனுப்பிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே சார், 20 25 காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்தா ஏதோ லாபம் இருக்கும். ஓகே, விஜய் கூட்டணிக்கு போகலாம். போனால் அவங்க ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டியது வரும். அப்போ மிக இயல்பாக இந்த அரசியல் பட்டிமன்றத்துல அதிமுக பின்னடைவை சந்திக்கிறது. அது துரைக்கரனா கரெக்ட். ஒரு ஓட்டு கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட், யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த கணக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா என்ன? தென் மாவட்டங்கள் இப்படி இருக்கு, டெல்டா மாவட்டத்தில் இப்படி இருக்கு, இது புதுசாவா அவருக்கு பாடம் எடுக்கணும்? அவருக்கு தெரிஞ்ச கணக்கு தானே சார் இது. அவர் சார் ஐவர் குழுல ஒரு மெம்பர் சார், எனக்கு தெரிஞ்சு 3 டேம். ஆமா ஆமா ஆமா, முக்கியமான பொறுப்புல தான் இருந்தாங்க. துரைக்கரனாவுக்கு அது நல்லா தெரியும். ஆமா, இந்த கணக்கெல்லாம் போட்டு தானே சார் எல்லாரும் வந்திருப்பாங்க. அது அப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னு அவர் நினைக்கிறாரு. அதானே இவ்வளவு தூரம் இதுக்கு காரணம்.
லட்சுமி நீங்க என்ன அதுதான் திமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை, அண்ணா திமுக என்னிடம் இருக்க வேண்டும், லட்சுமி கட்சியின் பொதுச்செயலாளர் நான் தொடர வேண்டும் என்கிற பார்வை அவற்றை, அதுதான் பிரச்சனை. ஆட்சி மாற்றத்தை துரைக்கண்ணா அவங்க கோணத்தை வைக்கிறாங்க. ஆனா பாஜகவுக்குன்னு ஒரு திட்டம் இருக்காதா? அவங்க என்டிஏ ஆட்சின்னு சொல்றவங்க அவங்க யோசிக்க மாட்டாங்களா லட்சுமி? இல்ல, பாஜகவுக்கு ரொம்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாவே அவங்களுக்கு தெரியும், ஒருவேளை எல்லா முடிவுகளும் அவங்களுக்கு சாதகமா தமிழ்நாட்டுல எல்லாமே மாறுது அப்படின்னா இந்நேரம் பியூஷ் கோயலுக்கு பதிலாக அமித்ஷா வந்திருப்பாரு. ஏப்ரல் மாதம் அமித்ஷா வந்தார். ஏன் வந்தார் அப்படின்னா அதிமுக கூட்டணியை கட்டாயம் உறுதி செய்து அறிவிக்க முடியும் அப்படின்றது. இன்னைக்கு அது மாதிரி எந்த விதமான ஒரு ரோசி பிக்சரும் கிடையாது அவங்களுக்கு. இந்த நேரம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை ஓங்கி எல்லாம் இருக்கல. அதிமுக அசல்ட் பண்றாங்க, இல்ல அதிமுக அசல்ட் பண்றாங்க. ஆனா இந்த கூட்டணி இன்னும் ஒரு வீக்கான ஒரு பொசிஷன்ல தான் இருக்கு. அந்த மெகா கூட்டணி, நிறைய கட்சிகள் எல்லாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். இதுல ஒண்ணு இங்க இருக்கக்கூடியவங்க யாருமே வெளியில போயிடாமையோ இல்ல வேற யாருக்கிட்டையும் இனிமேல் இது வரைக்கும் இனி எலெக்ஷன் தேதி அறிவிக்கிற வரைக்குமோ இல்ல, ஏன்னா இப்போ இன்னும் நிறைய அம்சங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல. அடுத்தது ஜனவரியில கவர்னர் உரை வந்துரும், அதற்கு பிறகு சட்டமன்றம் கூடும், அதற்கு பிறகு ஓட் ஆன் அக்கவுண்ட் வரும், இன்னும் ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் ஈவென்ட்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. இது எல்லாத்துலயும் ஏடிஎம்கே ஸ்கோர் பண்ண வேண்டி இருக்கும். அதெல்லாம் பண்ணல அப்படின்னா அதிமுக இன்னும் வீக் ஆயிட்டே தான் போக போகுது. அப்படிதான் சூழல் இருக்கா? எப்படி பாக்க அமித்ஷா கிளைமாக்ஸில் தான் வருவார். இன்றைக்கு என்டிஏ கூட்டணி சார்பா அது சம்பந்தமான விஷயங்கள், பாஜக சம்பந்தமான விஷயங்களே பேசக்கூடிய ஒரே முகமாக பியூஷ் கோயல் தான் இருக்க போகிறார். ஏன்னா அவர் இதுக்கு புது ரோல் கிடையாது. 2024 அவர் தான் அதே ரோல் தான் பண்ணார். கடைசியாக எடப்பாடியை தொடர்பு கொண்டு நீங்க கூட்டணிக்கு வரீங்களா வரலையான்னு கேட்டு அது வரலன்னு கன்ஃபார்ம் பண்ணதும் பியூஷ் கோயல் தான். அதனால தான் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இனி பாஜக அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிற உறுதியானது. அதனால அவர் சொன்னது ஒரு இறுதி வார்த்தை. அவர் முக்கியமான அவருடைய வார்த்தைக்கு அதுதான் இறுதி அர்த்தம் தான் ஆக்சுவலா. ஸோ அதனால அவர் தான் இன்னைக்கு என்டிஏ கூட்டணி. கூடுதல் தகவலா சொல்றது, திரு அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்களை கன்வின்ஸ் பண்ணதாக, ஏன்னா கடைசி மீட்டிங் 24 பிரியறதுக்கு முன்பு அவர் டேட்டாவோட போய் டெல்லி எப்படி பாக்குறதுன்னு நம்ம பார்க்கணும். எப்படின்னா அண்ணாமலை என்பது தமிழக பாஜக தலைவர், நிர்மலா சீதாராமன் கூட தமிழக பாஜக தலைவர் தான் அவங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டு விளவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதே சமயத்துல டெல்லியோட எதிர்பார்ப்பை அலைன் பண்றதுக்கான ஒரு சரியான ஒரு தலைவராக பியூஷ் கோயலை பாக்குறாங்க. அவரால் முடிச்சிட முடியும், அவரால் நிச்சயமா முடிக்க முடியும், அவரால் பண்ண முடியும். 2024 அவர் செய்திருக்கிறார். அதனால அவர் கூட்டணியை இப்போ என்டிஏக்குள்ள பார்ட்னர்ஸை கொண்டு வர்றது எப்படிங்கிறது அது ஒரு பெரிய சவாலா இருக்க போது அவங்க பண்ண போறாங்க. இனி பியூஷ் கோயல் சந்திப்பு நடக்கலாம், இனி அடுத்தடுத்து நடக்கும், நிச்சயமா நடக்கலாம். ஆனா இதை ஒரு பெரிய ஆப்ஷனா பனையூரை ஒரு ஆப்ஷனா காட்டி பண்றதுக்குலாம் உண்மை வாய்ப்பு கிடையாது. ஷாம் சார் சொன்னாங்கல்ல, காங்கிரஸுக்குள்ள பிரச்சனை இருக்குல்ல, காங்கிரஸ் பனையூர் போயிட்டா 2026 திரும்ப திமுக வரணும்ல, அறிவாலயம் பக்கம் வரணும்ல, அதே சிக்கல் தான் ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் இருக்கும். நீங்க இங்க போனா கூட திரும்ப 2029 வரணும்ல, இல்ல வரலன்னா பாஜக விட்டுருமா? அதனால வந்துதான் ஆகணும். அதனால பனையூருங்கிறத நீங்க திரிசங்கு சொர்க்கம் மாதிரி நீங்க அதை ட்ரீட் பண்ணி அதை பண்ண ரெண்டு பொருள் பிரிக்கணும். உங்களது வரணும்லன்றது ஒண்ணு, வரலன்னா விட்டுருமான்றது ஒண்ணு. காங்கிரஸ்க்கு இருக்கிற கட்டாயம் அதே கட்டாயம் தானே இவங்களுக்கு இருக்கு. அப்ப நீங்க இல்ல சார், அப்ப நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா சிம்பிளா அவங்களை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. கட்டாயப்படுத்தி நான் சொல்லல, நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஜெயிக்கிறது திமுகவுடைய உதவி தேவை. சோ அது போல இவங்க இன்னைக்கு திமுகவுடன் ஒரு மாற்று கருத்து விட்டு அவங்க பனையூருக்கு போனா கூட திரும்ப அவங்க வந்தா அதே போல சிச்சுவேஷன் தான் இங்க. அதிமுக பிடிக்காம சில பேர் வெளில போனா திரும்ப இங்க வந்துதான் ஆகணும். அப்ப இன்னைக்கு இல்ல, நான் உங்கள்ட்ட அவங்க தாவேக்கான்னு ஒரு கட்சி எல்லாம் ஆரம்பிச்ச பிறகும் ஏன் பனையூர்ன்ற குறிப்பிலேயே சொல்லிக்கிறீங்க? தாவேக்காவுக்கு போனான்னு அரசியல் சொல்லே பயன்படுத்தலாம். பனையூர் தான் போவோம், அதுக்கப்புறம் என்ன நடக்கு நமக்கு தெரியல உறுதியா. அதனாலதான் பனையூர். நிறைவு சுற்று எல்லாரும் சுருக்கமா அந்த தலைப்பினுடைய சாரத்தை சொல்லலாம். ராம்கி, பாஜகவுக்கு நிச்சயமாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் தேவை. ஏன்னா தென் மாவட்டங்களை குறிவைத்து பாஜக களமிறங்க போகிறது. நிச்சயமாக அங்க இருக்கிற 58 தொகுதிகளில் குறைந்தபட்சம் ஒரு 13 தொகுதிகளில் தாமரை நிற்க போகிறது. அதற்கு இவருடைய சப்போர்ட் தேவை நிச்சயமா. அதனால அவர்களை நிச்சயமாக விட்டு கொடுக்க மாட்டார்கள் தான் நான் நினைக்கிறேன். அழகான வார்த்தையை போடுறீங்க, கொண்டு வந்துருவாங்கன்றதை விட விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ரொம்ப ரத்தின சுருக்கமா சம பண்ணலாம். எல்லா கணக்கும் ராஜ்யசபா சீட்டு எவ்வளவு யாருக்குங்கிறத பொறுத்தாங்க இருக்கு. ஏப்ரல் மாதம் ராஜ்யசபா தேர்தல், மார்ச் மாதமே கூட பிஜேபி வெஸ்ட் பெங்கால் ஃபர்ஸ்ட் ஃபேஸோட சேர்த்து தமிழ்நாடு நடத்தி சட்டமன்றமே இல்லாம பண்ணக்கூடிய ஒரு அபாயமும் இருக்கு. இல்ல அப்படி நடக்கல அப்படின்னா ராஜ்யசபா 4க்கு 2 சீட்டு தான் அதிமுகவுக்கு இருக்கு. அதிமுக இப்ப நிறைய எம்எல்ஏ இழந்திருக்கு. மொத்தமா 230 தான் ஸ்ட்ரென்த்தே இருக்கு இன்னைய தேதிக்கு தமிழ்நாடு அசம்பிளில. அதிமுகவுக்கு 2 இடம் வின் பண்ண நிறைய சீட்டு தேவை. அப்போ ஒருவேளை அதிமுக ஒரு இடம் தான் ஜெயிக்குது, திமுக 5 இடம் போட்டு ஜெயிச்சிருச்சுன்னா திமுகவுக்கு பிம்பம் கூடிரும், வெற்றி பிம்பம் கூடிரும்.
ஓகே ஓகே. தேமுதிக ஒரு சீட்டு கேட்கும் ராஜ்யசபா, அது ஒரு பெரிய கணக்கு இருக்குன்றீங்க. மிகப்பெரிய கணக்கு அதுதான் லட்சுமி, என்பதுதான். ரத்தின சுருக்கமா சம்ம பண்ணலாம். இப்போதைக்கு பிஜேபி வந்து டிடிவியவோ இல்லை ஓபிஎஸ் கிட்டேயோ இன்னைக்கு வரைக்கும் அவங்க எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இது வரைக்கும் நடத்தினதாக எனக்கு தெரிஞ்ச செய்திகள் இல்லை. ஒருவேளை இனிமேல் அதை செய்யலாமா இருக்கும், ஆனால் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ரொம்ப சுருக்கமா 2026 சட்டப்பேரவை தேர்தலை காட்டிலும் 2029 நாடாளுமன்ற தேர்தல் என்பதும் பாஜகவுக்கு மிக முக்கியம் என்பதால் இந்த கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இப்போதிருந்தே தொடங்குகிறது. எனவே அந்த வேலையை பாஜக செய்யும்னு நம்பலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.